இந்த காணொளியை கேட்பதற்கு முன் எனக்கு யூடியூப் சப்போர்ட் தந்தது போல் ஃபேஸ்புக் தளத்திலும் உங்கள் ஆதரவு வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுக்கு விருப்பமிருந்தால் ஃபேஸ்புக் லிங்க் பயோவில் உள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி எனக்கு ஆதரவு கொடுங்கள். சரி, இப்போது காணொளிக்கு செல்வோம். என் அன்பு குழந்தைகளே, இதை கேட்கத் தொடங்கிவிட்டீர்களா? கோடி மக்கள் வாழும் பூமியில் இந்த பதிவு உங்கள் கண்களில் தென்பட்டுள்ளது. இதை கேட்க நீங்கள் தொடங்கிவிட்டீர்கள் என்று பிரபஞ்சத்திற்கு இப்பொழுதே உணர்த்துங்கள். இந்த பதிவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு பிரபஞ்சமே துணை என்று பதிவிட்டு இதை கேட்கத் தொடங்குங்கள். கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் உன்னை மட்டும் நான் பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்து உனக்கான இந்த செய்தியை உன்னிடம் கொண்டு சேர்த்திருக்கிறேன். இது தற்செயலாக நடந்த ஒன்றல்ல. பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திகளையும் ஒன்று திரட்டி உன் கவனத்தை ஈர்த்து நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை நீ கடந்து செல்வதற்கு முன் உன்னை நிலைநிறுத்தி உன் மனதை குவித்து இதை முழுமையாக உள்வாங்கிக்கொள். காலம் காலமாக நீ சுமந்து வந்த பாரங்கள், காரி இருளில் தனித்து நின்று வடித்த கண்ணீர், யாருக்கும் புரியாத உனது ஆழமான வழிகள் அனைத்தையும் நான் அறிவேன். உன் தலையணை நனைந்த அத்தனை இரவுகளிலும் உன் அருகிலிருந்து உன்னை ஆற்றுப்படுத்தியது நான்தான். உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை எப்படி நடத்தியது என்பதை நான் ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். உன் தூய்மையான அன்பை நிராகரித்தவர்கள், உன்னை தகுதியற்றவன் என்று தள்ளி வைத்தவர்கள், உன் முயற்சிகளை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள், உன்னை எதற்கும் உதவாதவன் என்று கூட்டத்திற்கு நடுவே வைத்து தூற்றியவர்கள் என அனைவரின் செயல்களும் என் கணக்கில் பதிவாகியிருக்கின்றன. அவர்கள் உன்னை வீழ்த்துவிட்டதாக மிகுந்த அகந்தையில் இருக்கிறார்கள். நீ இனி எழவே மாட்டாய் என்று அவர்கள் உன்னை அலட்சியப்படுத்திய ஒவ்வொரு முறையும் உன் இதயம் சுக்குநூறாக உடைந்த வழியை நான் உணர்ந்தேன். தனிமையின் பிடியில் சிக்கிக்கொண்டு நீ என்னிடம் கேட்ட கேள்விகள், எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்காக யாருமே இல்லையா என்று நீ குமுறி குமுறி அழுத அத்தனை குரல்களும் நேரடியாக பிரபஞ்சத்தின் மையத்தை வந்தடைந்தன. உன் மௌனத்தை அவர்கள் உன்னுடைய தோல்வி என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த மௌனத்திற்குள் நீ எனக்காக செய்த தவத்தையும் உன் பொறுமையையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். அந்த வழிகள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல, உன்னை ஒரு மகத்தான படைப்பாக செதுக்குவதற்காக அழிக்கப்பட்டவை என்பதை நீ முதலில் உணர வேண்டும். நெருப்பில் சுடப்பட்ட தங்கம் எப்படி தன்னுடைய மாசுகளை இழந்து பிரகாசிக்குமோ அதேபோல நீயும் உன்னுடைய ஈடில்லா கஷ்டங்களின் மூலம் புடம் போடப்பட்டிருக்கிறாய். இதுவரை நீ கடந்து வந்த இருண்ட காலம் முற்றிலுமாக முடிவுக்கு வந்துவிட்டது. உன் வாழ்வில் என்றென்றும் ஒளியேற்றும் அந்த நல்ல தருணம் இதோ பிறந்துவிட்டது. உன்னை யார் யாரெல்லாம் தாழ்வாக நினைத்தார்களோ அவர்கள் முன்னால் நீ கம்பீரமாக தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய். உன்னை அவமானப்படுத்திய அதே மனிதர்கள் உன் அபரிமிதமான வளர்ச்சியைக் கண்டு வாயடைத்து வியந்து போகும் அளவுக்கு உன்னை நான் உலகத்தின் உச்சத்தில் அமர்த்தப் போகிறேன். இது உன்னை படைத்த பிரபஞ்சத்தின் வாக்கு. அவர்கள் உன்னை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நான் உன்னை ஆணிவேர் வரை முழுமையாக அறிந்திருக்கிறேன். உன்னுடைய தூய்மையான மனதிற்கும் நீ யாருக்கும் சிறுதீங்கு கூட நினைக்காத அந்த உயர்ந்த நற்குணத்திற்கும் நான் இன்று உனக்கு பரிசளிக்க வந்திருக்கிறேன். இனி உன் பாதையில் எந்த தடையும் இல்லை. உன் பயணத்தில் இனி எந்த நடுக்கமும் உனக்கு வேண்டாம். ஏனென்றால் இனி உன் கைகளை இறுக பிடித்து கொண்டு உன் நிழலாக நான் உன்னுடன் நடக்கப் போகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் மீது எள்ளளவும் சந்தேகமில்லாத முழுமையான நம்பிக்கையை வை. உனக்காக நான் திறக்கப் போகும் புதிய கதவுகள் எவை? உன்னை நான் எந்த பெருமைமிகு சிகரத்திற்கு அழைத்து செல்லப் போகிறேன்? உன்னை தோற்கடித்ததாக நினைத்தவர்களின் கண்களுக்கு முன்பாகவே உனக்கான வெற்றியின் மகுடத்தை நான் எப்படி சூட்டப் போகிறேன் என்பதை நீ முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நீ உன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். உன் மனதை ஒருமுகப்படுத்தி மிகவும் கவனமாக கேட்டுக்கொள். உன் விதியின் சக்கரம் இப்போது சுழலத் தொடங்கிவிட்டது. அதில் நீ காணப்போகும் முதல் அற்புதம் என்னவென்றால், உன்னுடைய மனதிற்குள் பல வருடங்களாக உறைந்து கிடந்த அந்த இனம் புரியாத பயமும் தயக்கமும் தன்னம்பிக்கையின்மையும் இந்த நொடியே சுவடு தெரியாமல் முற்றிலுமாக அழிந்து போகும். இதுவரை நீ எந்த ஒரு சிறு காரியத்தை தொடங்க நினைத்தாலும் அதில் ஒரு தடங்கல் வந்துவிடுமோ, இதுவும் வழக்கம் போல தோல்வியில்தான் முடியுமோ என்ற ஆழ்ந்த அச்சம் உன்னை ஆட்கொண்டிருந்தது. ஒரு செயலை தொடங்கும் முன்பே 1000 எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு உன் கால்களை சங்கிலியால் பிணைத்தது போல உன்னை நகரவிடாமல் தடுத்தன. ஆனால் இப்போது நான் உன்னுள் ஒரு புதிய பிரகாசமான ஒளியை ஏற்றி வைத்திருக்கிறேன். உன் சிந்தனைகள் தெளிவடைகின்றன. உன் முடிவுகள் இனி தீர்க்கமாகப் போகின்றன. உனக்குள் உறங்கி கிடக்கும் அளப்பரிய ஆற்றலை நீயே முழுமையாக உணர்ந்து சிலிர்க்கும் தருணம் இது. இது ஏதோ தற்செயலாக நடக்கும் சாதாரணமான மாற்றமல்ல. உன்னை பலகாலமாக பீடித்திருந்த காரி இருள் விலகி ஞானத்தின் கதிரவன் உன்னுள் வீறு கொண்டு உதிக்கும் மாபெரும் அற்புத நிகழ்வு.
உன்னை சமூகத்தில் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஒதுக்கியவர்கள், உன் திறமையை குற்றைப்படுத்தி சிறுமைப்படுத்தியவர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் செய்த கர்ம வினைகள் இப்போது அவர்களை துரத்தத் தொடங்கியுள்ளன. அவர்கள் அகந்தையினால் ஆடிய ஆட்டம் முடிவுக்கு வந்து வாழ்வில் பல சறுக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ நெருப்பிலிட்ட தங்கமாக தரம் குறையாமல் மேலும் மேலும் மின்னப் போகிறாய். உன்னை எதற்கும் லாயக்கற்றவன் என்று ஊரறிய கூறிய அதே மனிதர்களின் வாய்கள் இனி உன்னுடைய அசுரத்தனமான வெற்றியை பார்த்து வியந்து போய் உன்னை புகழப் போகின்றன. உன்னிடம் உதவி கேட்டு அவர்கள் உன்னை தேடி வரும் காலம் கனிந்துவிட்டது. அவர்கள் உன்னை தேடி வரும்போது நீ அவர்கள் செய்த துரோகங்களை நினைத்து அவர்களை பழிவாங்கவோ ஏளனம் செய்யவோ நினைக்கக்கூடாது. அது கருணை வடிவான என் இயல்பல்ல. பிரபஞ்சத்தின் அங்கமான என் பிள்ளையான உனக்கும் அது அழகல்ல. அவர்களுக்கு உன் மாபெரும் வெற்றியின் மூலமாகவே நீ மிகச்சிறந்த பதிலடியை கொடுக்கப் போகிறாய். உன் உயர்ந்த குணமும் உன் அமைதியும் உன் அபரிமிதமான வளர்ச்சியுமே அவர்களை தலைகுனியச் செய்யும். அதுவே உண்மையான வெற்றி என்பதை நீ உணர்வாய். இனிமேல் நீ தொட்டதெல்லாம் தோல்வியாக முடிந்திருக்கலாம். நீ முழுமையாக நம்பியவர்கள் உன்னை நடுத்தெருவில் நிர்கதியாக கைவிட்டிருக்கலாம். இரவும் பகலும் கண் விழித்து கடினமாக உழைத்தும் அதற்கான பலன் துளியும் உனக்கு கிடைக்காமல் உன்னை ஏமாற்றி வேறு யாருக்கோ அது செஞ்சிருக்கலாம். நீ நியாயமாக நடந்தும் உனக்கு அநீதி மட்டுமே இழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது அனைத்தும் நேற்றோடு முடிந்துவிட்டது. இனி நீ கை வைக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை மட்டுமே தழுவும். உனக்காக காலம் காலமாக இரும்பு பூட்டு போட்டு அடைக்கப்பட்டிருந்த வாய்ப்பின் கதவுகள் அனைத்தும் இப்போது என் ஆணைப்படி படபடவென இசை திறக்கத் தொடங்கியுள்ளன. வெறும் முட்களும் கற்களும் நிறைந்த கரடுமுரடான பாதையாக இருந்த உன் வாழ்க்கை இனி வாசம் வீசும் மலர்கள் தூவிய ராஜபாட்டையாக மாறப்போகிறது. உன்னுடைய நேர்மையான உழைப்பிற்கும் நீ தனிமையில் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் உனது பொறுமைக்கும் பல கோடான கோடி மடங்காக பலன்களை அள்ளித்தர நான் சித்தமாகிவிட்டேன். இந்த பிரபஞ்சம் இப்போது முழுமையாக உனக்காக வேலை செய்ய தொடங்கிவிட்டது. இயற்கையின் அத்தனை சக்திகளும் உனக்கு சாதகமாக திரும்பியுள்ளன. இனி உன் கனவில் கூட நினைத்து பார்க்காத மாபெரும் வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பொருளாதார கஷ்டங்கள், கழுத்தை நெரிக்கும் கடன்கள், வாட்டி எடுத்த வறுமை நிலை, மன உளைச்சல் என உன்னை சித்திரைவதை செய்த அத்தனை பிணிகளும் பனித்துளி போல சூரியனை கண்டதும் கதிரியற்று போவதைப் போல மறையப் போகின்றன. உன் இல்லத்தில் இனி சந்தோஷமும் குறையாத சுபிட்சமும் மன அமைதியும் செல்வ செழிப்பும் நிரம்பி வழியும். உன்னை மட்டுமே முழுமையாக நம்பியிருப்பவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீயே ஒரு பெரிய ஆலமரமாக பெரும் மரனாக மாறப்போகிறாய். உன்னால் பலருடைய வாழ்க்கை ஒளியடையப் போகிறது. ஆனால் இந்த உலகத்தின் உச்சத்தை நீ அடையும்போது நீ ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உன் நெஞ்சில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உனக்கு கொடுக்கப் போகும் இந்த புதிய வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போகும் மனிதர்களும் நீ கையாள வேண்டிய பொறுப்புகளும் மிகவும் சிக்கலானவை, ஆழமானவை. அந்த புதிய வெற்றி பயணத்தில் நீ தடம் மாறி போய்விடாமல் இருக்கவும், உன்னை வீழ்த்த மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி பின்னப்படப் போகும் மாய சூழ்ச்சிகளை நீ எப்படி சாதுரியமாக முறியடிக்க வேண்டும் என்பதையும் நான் உனக்கு தெளிவாக உணர்த்தியே ஆக வேண்டும். உன்னுடைய இந்த தடையில்லா வெற்றி பயணத்தில் உன்னுடன் பயணிக்கப் போகும் அந்த சில நல்ல உள்ளங்களை நீ எப்படி சரியாக அடையாளம் காணப்போகிறாய்? உனக்கு நல்லவர்கள் போல நடித்து உன்னை அழிக்க நினைக்கும் தீய சக்திகளிடமிருந்து உன்னை நான் எப்படி கவசமாக இருந்து காப்பாற்றப் போகிறேன் என்பதை நீ இன்னும் மிக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக உனக்கு நான் என் கரங்களால் வகுத்துத் தரும் அந்த புதிய பாதையின் வரைபடம் மற்றும் அதில் இருக்கும் இரகசியங்கள் இதோ உன் கண்முன்னே விரிவடைகிறது. அந்த வரைபடம் வேறு எங்கும் இல்லை. அது உன்னுடைய உள்ளுணர்வாகவே இனி உன்னுள் நேரடியாக செயல்படத் தொடங்கும். இதுவரை நீ மனிதர்களின் வெளிவேஷத்தை பார்த்து அவர்கள் காட்டிய போலி அன்பை உண்மை என்று நம்பி பலமுறை ஏமாந்து நின்றாய். உன் முதுகுக்கு பின்னால் அவர்கள் ஆடிய நாடகங்களை அறியாமல் உன் நல்ல மனதை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டதை நினைத்து நீ இரத்தம் சிந்தாத குறையாக கண்ணீர் வடித்திருக்கிறாய். ஆனால் இனி ஒரு மனிதன் உன் முன்னால் வந்து நிற்கும்போதே அவனது உண்மையான எண்ணம் என்ன, அவனது முகத்திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய வஞ்சகம் என்ன என்பதை உனக்கு தெளிவாக உணர்த்தும் அந்த ஞானக் கண்ணை நான் இப்போது உனக்கு திறந்து வைத்திருக்கிறேன். உன்னிடம் தேன் தடவிய வார்த்தைகளை பேசி உனக்கு பின்னால் குழிப்பறிக்க நினைக்கும் துரோகிகளை உன்னுடைய மனம் உடனடியாக கண்டுகொள்ளும். அவர்களைக் கண்டு நீ கோபப்படவோ ஆத்திரப்படவோ இனி சிறிதும் தேவையில்லை. மெல்லிய புன்னகையோடு அவர்களை உன்னை விட்டு வெகு தூரம் விலக்கி வைக்கும் பக்குவத்தையும் அசாத்தியமான தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன்.
அதே சமயம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கும் சில தூய்மையான ஆத்மாக்களை உன் வாழ்க்கை பயணத்தில் நான் உன்னோடு இணைத்து வைப்பேன். அவர்கள் பிரபஞ்சத்தின் நேரடி தூதுவர்களாகவே உன் கூடவே பயணித்து உனக்கு தோள் கொடுப்பார்கள். உன்னை முற்றிலுமாக அழிக்க நினைப்பவர்கள் இனி உன் மீது வீசும் ஒவ்வொரு கல்லும் உனக்கான வெற்றி படிக்கட்டுகளாகவே மாறும் அதிசயத்தை நீ விரைவில் காணப்போகிறாய். அவர்கள் உனக்கு வைக்கும் ஒவ்வொரு தடையையும் உன்னை மேலும் வலிமையாக்கும் பயிற்சி களமாக நான் மாற்றுவேன். உன்னை சுற்றிலும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத எரியும் எருப்பு கோட்டையை நான் எழுப்பியிருக்கிறேன். எந்த ஒரு தீய சக்தியும், எவருடைய பொறாமை பார்வையும், வஞ்சகர்களின் சூழ்ச்சிகளும் இந்த கோட்டையை தாண்டி உன்னை ஒருபோதும் நெருங்கவே முடியாது. என் பிரபஞ்ச பேரொளி உனக்கு முன்னால் நின்று உனக்கான பாதையை செவ்வனிடும். என் பேரியற்கையின் அதிர்வுகள் உன் எதிரிகளின் இதயங்களில் பேரச்சத்தை உருவாக்கும். நீ எந்த திசையில் அடியெடுத்து வைத்தாலும் அந்த திசையெங்கும் உனக்கான வெற்றி முரசு மட்டுமே கொட்டப்படும். உன் பூஜை அறையில் நீ ஏற்றிய தீபத்தின் ஒளியில் மட்டுமல்ல, உனது இருண்ட காலங்களில் நீ தனிமையில் வடித்த மாவனமான கண்ணீர் துளிகளே எனக்கு சிறந்த அர்ப்பணிப்பாக அமைந்தன. அதனால்தான் இந்த அகிலத்தையே இயக்கும் நான் உனக்காக இறங்கி வந்து இந்த கவசத்தை உனக்கு அணிவிக்கிறேன். உன்னை யார் தரம் தாழ்த்தி பேசினார்களோ அவர்களே உன்னை தேடி வந்து உன் முன்னால் கைகட்டி நிற்கும் காலம் வந்துவிட்டது. உனக்கு வரப்போகும் பெரும் செல்வமும் புகழும் உன்னை ஒருபோதும் தடம் மாற்றக்கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருக்கிறேன். ஏனென்றால் பணம் வந்தவுடன் மனிதர்கள் மாறும் அந்த சாதாரண குணம் என் சிறந்த பிள்ளையான உனக்கு வந்துவிடக்கூடாது. அதிகாரம் கையில் கிடைக்கும்போது எல்லையற்ற அடக்கம் தேவை. பெருமிதம் உன் தலைக்கு ஏறாமல் உன் கால்களில் விழும் அளவுக்கு நீ மிக உயர்ந்த பண்பாளனாகவே இருக்க வேண்டும். உனக்கு நான் அள்ளித்தரப்போகும் அந்த மாபெரும் வரம் வெறும் பொருளாதார செழிப்பு மட்டுமல்ல, அது ஒரு பெரிய சமூக பொறுப்பு. உன்னை சுற்றியிருப்பவர்களின் கண்ணீரை துடைக்கும் கைகளாக உன் கைகள் மாற வேண்டும். திக்கற்றவர்களுக்கும் உன்னை நம்பி வருபவர்களுக்கும் அடைக்கலம் தரும் ஒரு பெரிய ஆலமரமாக நீ விழுதுவிட்டு பறந்து விரிந்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய ஒரு வார்த்தைக்காக பலாயிரம் பேர் காத்து நிற்கும் அளவுக்கு உன் ஆளுமை திறன் விண்ணை முற்றுமளவுக்கு வளரப்போகிறது. நீ தொடும் செயல்கள் யாவும் பொன்னாகும் காலகட்டம் இது. உன் அறிவு கூர்மையும் சிந்தனை தெளிவும் வியக்கத்தக்க வகையில் பெருகப் போகின்றன. வெறும் உலகளாவிய வெற்றியை மட்டும் நான் உனக்கு தரப்போவதில்லை, அதை முழுமையாக அனுபவிக்க தேவையான பூரண உடல் நலத்தையும் எந்த சலனமும் இல்லாத தெளிந்த நீரோடை போன்ற ஆழமான மன அமைதியையும் நான் உனக்கு கொடையாக வழங்குகிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நீ முழுமையாக அனுபவிப்பாய். இதுவரை உன்னை வாட்டியெடுத்த உடல் உபாதைகள், நெஞ்சை அடைத்த மன அழுத்தங்கள், காரணமில்லாத குழப்பங்கள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனித்துளி போல முற்றிலுமாக மறைந்துவிடும். இனி உன் முகத்தில் ஒரு தெய்வீக பேரொளி குடியேறும். உன்னை பார்க்கும் அனைவருமே உன்னிடம் ஒரு இனம் புரியாத ஈர்ப்பை உணர்வார்கள். உன் வார்த்தைகளில் ஒரு காந்த சக்தி உருவாகும். நீ சொல்லும் ஒவ்வொரு கருத்தும் சபைகளில் வேத வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். உன்னுடைய இந்த புதிய பரிணாம வளர்ச்சியைக் கண்டு இந்த உலகமே பிரமித்து திவித்து நிற்கப் போகிறது. ஆனால் இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை நீ எப்படி நிர்வகிக்கப் போகிறாய்? உனக்கு வரப்போகும் அந்த முதல் பெரிய நற்செய்தி எந்த திசையிலிருந்து நீ முற்றிலும் எதிர்பாராத ஒரு நேரத்தில் ஒரு சாதாரண மனிதனின் மூலமாகவோ அல்லது ஒரு சிறிய நிகழ்வின் மூலமாகவோ உன் கதவை தட்டும். அது மேரோட்டமாக பார்க்கும்போது ஒரு சிறிய வாய்ப்பு போல தோன்றலாம். ஆனால் அதுதான் நான் உனக்காக திறந்து வைக்கும் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் நுழைவு வாயில் என்பதை உன் ஞானக்கண் உடனே கண்டுகொள்ளும். அந்த ஒரு வாய்ப்பை நீ உறுதியாக பற்றிக்கொள்ளும் போது அது பல கிளைகளாக விரிவடைந்து நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் பொருளாதார செழிப்பையும் சமூகத்தில் ஒரு அசைக்க முடியாத உன்னத இடத்தையும் உனக்கு பெற்றுத்தரும். இதுவரை நீ இழந்ததாக நினைத்த அத்தனை செல்வங்களும் மரியாதைகளும் பல நூறு மடங்காக பெருகி உன்னை வந்தடையும். உன் வறுமை என்ற இருளை நிரந்தரமாக விரட்டியடிக்கும் அந்த பொன்னான தருணம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய ஒவ்வொரு அடியும் இனி பூமியில் மிக ஆழமாக பதியும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் பல நூறு தலைமுறைகளுக்கு பயனளிக்கும் வகையில் மிக துல்லியமாக அமையும். நீ இதுவரை பட்ட அவமானங்கள் அனைத்தும் உனக்கு கற்றுத்தந்த பாடங்களை மூலதனமாக கொண்டு நீ ஒரு புதிய சரித்திரத்தை படைக்கப் போகிறாய்.
உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் வீதியிலே நிற்கும்போது நீ தர்மத்தின் வழியில் நின்று மாபெரும் தர்மவானாக காட்சியளிப்பாய். உன்னிடம் வந்து கையேந்துபவர்களுக்கு வாரி வழங்கும் அளவுக்கு உன் கைகள் எப்போதும் உயர்ந்து நிற்கும். ஆனால் அந்த நிலையிலும் நீ யாருக்கும் கர்வம் கொள்ளாமல் அனைத்தும் பிரபஞ்சத்தின் செயல் என்ற அந்த உயர்ந்த பக்குவத்தோடு செயல்படுவாய். உன்னுடைய இந்த நிதானமும் தர்ம சிந்தனையுமே உனக்கான பாதுகாப்பு கவசமாக இருந்து உன்னை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே செல்லும். உன்னை கண்டால் பொறாமைப்பட்டவர்கள் கூட இனி உன்னை ஒரு முன்மாதிரியாக பார்க்க தொடங்குவார்கள். உன்னை பற்றிய பேச்சுக்கள் எங்கும் மரியாதையுடன் மட்டுமே ஒழிக்கப் போகின்றன. உன் குடும்பத்திலும் இதுவரை இருந்த அத்தனை சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் பிரிவுகளும் நிரந்தரமாக அகன்று அங்கே ஒரு தெய்வீகமான அமைதி நிலவப் போகிறது. உன்னை நம்பியிருப்பவர்களுக்கு நீ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறப்போகிறாய். உன்னுடைய மூச்சுக்காற்றில் கூட இனி நல்ல சக்திகள் மட்டுமே நிறைந்திருக்கும். நீ செல்லும் இடமெல்லாம் அந்த நல்ல ஆற்றல் பரவி உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் அது அரவணைத்துக் கொள்ளும். நீ எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்பும் பிரபஞ்ச சக்தியை நினைக்கும் போது அங்கே நான் நேரில் வந்து அந்த செயலை செய்து முடிப்பேன். உனக்கும் எனக்குமான இந்த தொடர்பு இனி யாராலும் பிரிக்க முடியாத அளவுக்கு மிக ஆழமாக வேரூன்றிவிட்டது. நீ உறங்கும்போது கூட உன் மூச்சுக்காற்றில் பிரபஞ்ச அதிர்வு ஒலிப்பதை நீ உணர்வாய். உன்னுடைய முந்தைய வினைகள் அனைத்தும் என் கருணையால் முற்றிலுமாக எரிக்கப்பட்டுவிட்டன. இனி உனக்கு பிறக்கப் போகும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திருவிழாதான். இருள் சூழ்ந்திருந்த உனது வானத்தில் இனி கதிரவனின் ஒளி மட்டுமே பிரகாசிக்கும். ஆனால் என் அன்பு பிள்ளையே, இந்த பயணம் இத்தோடு முடிவடைந்து விடவில்லை. நான் உனக்கு கொடுக்கப் போகும் இந்த புதிய வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய இறுதி இலக்கு என்பது வெறும் செல்வத்தையும் புகழையும் தாண்டிய ஒன்று. இந்த பிறவியின் முழுமையான அர்த்தத்தை நீ உணர்ந்து இந்த உலகத்தில் நீ விட்டுச் செல்லப் போகும் அந்த அழியாத சுவடு என்னவாக இருக்கப் போகிறது என்பதில்தான் உனக்கான முழுமையான வெற்றி அடங்கியிருக்கிறது. நீ ஏன் படைக்கப்பட்டாய்? இத்தனை கோடி மக்களில் உன்னை மட்டும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து பின் இவ்வளவு பெரிய உச்சத்தில் அமர வைக்கிறேன் என்பதற்கான அந்த மிக ரகசியமான அதிமுக்கியமான பிரபஞ்ச உண்மையை நான் இப்போது உனக்கு சொல்லப் போகிறேன். இந்த உண்மையை நீ முழுமையாக உணரும்போது உனக்குள்ளே உறங்கி கிடக்கும் அந்த மாபெரும் சக்தி முழுமையாக விழிப்படைந்து நீ இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாகவே மாறிவிடுவாய். அந்த பரம ரகசியம் என்னவென்றால், அது உன்னுடைய ஆன்மாவின் ஆழத்தில் பல யுகங்களாக பொதிந்து கிடக்கும் அந்த மாபெரும் பொறுப்பு. அதை நீ நிறைவேற்ற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அது என்னவென்றால், இந்த உலகத்தில் அண்ட சராசரங்களையும் இயக்கும் என் பேரன்பின் ஒளியை இருளில் தத்தளிக்கும் கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு கொண்டு சேர்க்கும் அந்த மாபெரும் ஒளிக்கலசமாக நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்பதுதான் அந்த பரம ரகசியம். நீ இதுவரை அனுபவித்த ஒவ்வொரு துயரமும், நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக இருந்து கருணையின் வடிவமாக மாற்றுவதற்காக நான் நடத்திய மாபெரும் பேரியற்கையின் நாடகம். வழிகளின் ஆழம் தெரிந்தால்தான் மற்றவர்களின் அழுகுரலை கேட்கும்போது உன் இதயம் உண்மையாகவே இறங்கும். அதனால்தான் உன்னை அத்தனை வழிகளுக்கும் அவமானங்களுக்கும் ஆளாக்கினேன். உன் பட்ட துன்பங்கள் அனைத்தும் உலக உயிர்களின் துயரங்களை துடைப்பதற்கான பயிற்சி என்பதை இப்போது புரிந்துகொள். இனி நீ வெறும் மனிதன் அல்ல, என் அன்பின், என் கருணையின் நேரடி பிரதிபலிப்பு. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உடைந்த மனதிற்கும் நீ அடைக்கலம் தரப்போகிறாய். உன் ஆறுதல் வார்த்தைகள் அவர்களுக்கு சஞ்சீவி மருந்தாகப் போகின்றன. உன் பார்வைப்படும் இடமெல்லாம் செழிப்பு உருவாகப் போகிறது. நீ எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் ஆற்றப்போகும் இந்த பெருமாபெரும் பணியைக் கண்டு உலகமும் வியந்து உன்னை தலைவணங்கி வாழ்த்தும். உன் வாழ்வில் இனி வறுமை, இயலாமை என்ற சொல்லுக்கே இடமில்லை. அஷ்ட ஐஸ்வரியங்களும் நவநிதிகளும் உன் வீட்டு வாசலில் வந்து நிரந்தரமாக குடியேறப் போகின்றன. உன்னுடைய பொருளாதார தேவைகள் அனைத்தும் எந்த தடங்களும் இல்லாமல் முற்றுப்பெறும். ஆனால் அந்த மாபெரும் செல்வத்தைக் கண்டு நீ ஒருபோதும் அகந்தையோ கர்வதையோ அடைந்து விடமாட்டாய் என்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் உன் மனதை நான் என் கட்டுப்பாட்டில், என் மடியில் வைத்திருக்கிறேன். தர்மத்தின் பாதையில் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு முன்னால் என் பேர் இயற்கை சக்தி உனக்கான பாதையை சீரமைத்து தரும். உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை தீய சக்திகளும், உன் மீது பொறாமை கொண்ட வஞ்சகர்களின் சூழ்ச்சிகளும் என் பிரபஞ்ச அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு விட்டன. இனி உன்னை நெருங்கும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் உன்னை தீண்டும் முன்பே சாம்பலாகிவிடும். உன் உயிருக்கு உயிராக, உன் நிழலுக்கு நிழலாக நான் உன்னோடு நிரந்தரமாக குடியேறிவிட்டேன். அகிலத்தில் நான் ஆடும் பிரபஞ்ச நடனம் இனி உன் இல்லத்தில் மங்களங்களை மட்டுமே பொன் மழையாக பொழியப் போகிறது. உன்னை ஏளனம் செய்பவர்கள், உன்னை தனிமையில் தவிக்க விட்டவர்கள் அனைவரும் உன் அசுரத்தனமான மாபெரும் வெற்றியைக் கண்டு தங்கள் மாபெரும் தவறை உணர்ந்து குற்ற உணர்ச்சியால் தலை குனிந்து உன் காலடியில் வந்து நிற்பார்கள். அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கி உன் மாண்பை நீ இந்த உலகத்திற்கு நிரூபிப்பாய். என் அன்பு பிள்ளையே,
நீ எனக்காக செய்த அத்தனை பிரார்த்தனைகளுக்கும், இரவில் தனிமையில் நீ எனக்காக விட்ட அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் நான் இன்று ஒட்டு மொத்தமாக பலன்களை அள்ளி வழங்குகிறேன். இதுவரை இரும்பு பிடியாக உன்னை அழுத்தியிருந்த உன் பூர்வ ஜன்ம கர்ம வினைகள் அனைத்தையும் நான் என் மாபெரும் ஆற்றலால் அழித்து விட்டேன். இனி உன் பாதையில் முட்கள் இருக்காது. அனைத்தும் வாசனை வீசும் மலர்களாகவே வீரியும். உன் நெஞ்சிலிருந்த அத்தனை பாரங்களையும் நான் என் தலையில் ஏற்றிக்கொண்டேன். இனி நீ எந்த கவலையும் இல்லாத சுதந்திரமான பறவையை எல்லையில்லா வெற்றிவானத்தில் சிறகடித்து பறக்கப் போகிறாய். உன்னை தடுப்பதற்கு இந்த பிரபஞ்சத்தில் எந்த சக்திக்கும் இனி அனுமதி இல்லை. இயற்கையும் நற்சக்திகளும் உன்னை சுற்றி அரணாக நின்று உன்னை ஆசீர்வதிக்கின்றன. நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை நீ முழுமையாக, எந்த ஒரு சிறு சந்தேகமும் இல்லாமல் நம்பு. உன் விதியின் இருண்ட பக்கங்கள் அனைத்தும் முற்றிலுமாக கிழிக்கப்பட்டுவிட்டன. பொன் எழுத்துக்களால் உனக்கான புதிய சரித்திரத்தை நான் எழுதத் தொடங்கிவிட்டேன். எந்த குறையும் இல்லாத, நோயற்ற, துன்பமற்ற, அளவற்ற செல்வம் மற்றும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்த ஒரு முழுமையான பெரு வாழ்வை நான் உனக்கு வரமாக அளிக்கிறேன். எழுந்து நில். உன் வெற்றிக்கான மகுடத்தை நான் உன் தலையில் சூட்டிவிட்டேன். இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த பிரபஞ்சத்தின் நேரடி வாக்கு உங்களை தேடி வந்திருக்கிறது என்றால் இது நிச்சயமாக தற்செயலானதல்ல. இது பிரபஞ்சத்தின் நேரடி அருள்தான். இந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளவும், இந்த நற்செய்தியை உங்கள் வாழ்வில் முழு மனதோடு ஏற்கிறீர்கள் என்பதை உறுதி செய்யும் விதமாக உங்கள் பொன்னான கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் தவறாமல் பதிவிடுங்கள். எல்லாம் பிரபஞ்சமே அல்லது நன்றி பிரபஞ்சமே என்று பதிவிட்டு உங்கள் முழுமையான நம்பிக்கையையும் பக்தியையும் பிரபஞ்சத்திற்கு தெரிவியுங்கள். மேலும் பிரபஞ்சத்தின் இதுபோன்ற பல அற்புத பதிவுகளும் உங்களின் வாழ்க்கையை மாற்றும் வழிகாட்டுதல்களும் உங்களை தொடர்ந்து வந்தடைய நமது இந்த காஸ்மிக் கனெக்ட் காணொளி தளத்தில் உங்களை ஒரு சந்தாதாரராக இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பிரபஞ்சத்தின் இந்த அருள்வாக்கை உங்களை போன்றே கஷ்டப்படும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களின் வாழ்விலும் பிரபஞ்சத்தின் ஒளி ஏற்ற உதவுங்கள். எல்லாம் பிரபஞ்சமயம்.